ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒரு சிங்கிள் விமனுக்கு, சிங்கிள் மதருக்கு இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா, அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் கையை விட்டுட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நம்ப மாட்டீங்க. ஐயோ, நான் வந்து ஹாய், வெல்கம் டு நேச்சுரல்ஸ் ப்ரெசன்ஸ் அன்ஃபில்டர்ட். இன்றைக்கி வந்து நேச்சுரல்ஸோடைய வெரி ஓன் பாட்காஸ்ட் ஸ்டுடியோவிலேருந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன், ரொம்ப தெரிஞ்சவங்க, நல்ல நண்பர், அவங்க நண்பி. எப்படி இருக்கீங்க நந்தினி? நல்லா இருக்கு சார். நந்தினி பற்றி சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து எம்சி, ஆங்கர், ஆண்டர்ப்ரனர், சோஷியல் ஒர்க்கர், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஜாக்கி, அப்புறம் இதுக்கெல்லாம் முதல்ல வந்து அவங்க ஒரு ஹெச்ஆர், ஒரு எம்என்சியில் ஹெச்ஆராக வேலை பார்த்தவங்க நந்தினி. ஸோ ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் லைக் திஸ். ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு ட்ரீம் ஜாப்னா வந்து ஒரு ஐடி செக்டரில் நல்லா ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு எம்என்சி கம்பெனியில் நம்மளுக்கு வேலை கிடைச்சா அதை பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் ஒரு ஹெச்ஆராக நீங்கள் ஒரு ஃபியூ இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இல்லைடா என்னோட பேஷன் தான் முக்கியம்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தீங்கல்ல, அது என்ன ஸ்பார்க்? அது முதல்ல வணக்கம் சார், தேங்க்யூ வெரி மச் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. இட் வாஸ் லைக் நீங்கள் உங்களோட கால் நீங்கள் வந்தவொடனே இட் வாஸ் லைக் நானா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச், ஓவர்வெல்மிங். அண்ட் தேங்க்ஸ் டு நேச்சுரல்ஸ். ஸோ என்னுடைய காட் ஃபாதர், என்னோட பிஸ்னஸ் மென்டார், என்னோட சிகேஏ சாருக்கும் வீணா மேம்க்கும் என்னுடைய நன்றிகள். நான் வந்து 3 இயர்ஸ்லேருந்து ஐ எம் அ டான்ஸர், சிங்கர். ஸோ பேசிக்லி அப்படி தான் நான் ஆரம்பிச்சேனே. நான் என் ஹிஸ்ட்ரியை பார்க்கணுன்னா, ஸோ நான் ஆஸ் அ சைல்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் அன் ஆர்டிஸ்டிக் சைல்டு. அப்படி தான் எனக்கு எங்கள் அம்மா வளர்த்தாங்க. ஸோ ஐ லேர்ன்ட் டான்ஸிங் அஸ் இன் பரதநாட்டியம் அண்ட் கிளாசிக்கல் சாங். அதாவது அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் கர்நாடிக் அப்படிங்கும் போது அதில் சில இது இருக்குது. ஸோ அதில் நான் எக்ஸாம் வரைக்கும் எழுதினேன். நான் ஐம் அ ப்ராப்பர் கர்நாடிக் சிங்கர். ஸோ அப்படி இருக்கும் போது அதில் எக்ஸாம் வரைக்கும் எழுதினேன். அதே மாதிரி டான்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லெவல்ஸும் முடிக்கிற போது அந்த ஒரு ஆர்ட் ஃபார்மில் எனக்கு அவ்வளோ அஃபினிட்டி இருந்துச்சு அப்பயே. அப்போ வந்து ஐ வாண்டட் டு கோ இன் டு நிஃப்ட் ஆர் ஆர்கிடெக்சர். எனக்கு இது ரெண்டு தான் வந்து ரொம்ப க்ரியேட்டிவான ஒரு ஃபீல்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. நான் வந்து when I was 6 years old, என்னோட தாத்தா பாட்டியோடைய வீட்டோடைய எலிவேஷனை நான் தான் டிசைன் பண்ணி வரைஞ்சி கொடுத்தேன். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பவே நீங்க ஆர்கிடெக்ட். ஸோ அப்போ தாத்தா அவங்க எல்லாருமே வந்து பாட்டி எல்லாருமே ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் டாக்டர்ஸ், அந்த மாதிரி ஆர்மி பீப்புளாக இருந்தாலுமே தேர் வெரி ஆர்டிஸ்டிக். அவங்களுடைய அந்த எஸ்தட்டிக் சென்ஸாக இருக்கட்டும், அவங்க வீட்டை வந்து அலங்கரிக்கிற விதமாக இருக்கட்டும், இன்டோர் அண்ட் அவுட்டோர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் பார்த்து எனக்கு இந்த ஆர்ட் ஃபார்ம் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட். அண்ட் தட்ஸ் வை ஐ வாண்டட் டு பி அன் இன்டீரியர் டிசைனர் ஆர் ஆர்கிடெக்ட் ஆர் நிஃப்ட் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு ஆசை. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் போது என்னுடைய எல்லாமே அந்த பக்கமே போயிட்டு இருந்துச்சா. பட் எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எனக்கு வந்து காசு கொடுத்து சோறு போட்டு என்னை வளர்த்தாரு. அதனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ மேன் ஹூ லைக் கான்சன்ட்ரேட்ஸ் ஒன்லி ஆன் தி ஸ்டடீஸ். அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன். அவர் வந்து ஹீஸ் அன் இன்ஜினியர், வெரி வெரி கரியர் ஓரியன்டட், அந்த மாதிரி ஃபோக்கஸ்டாக இருப்பார் அவர். அவரும் இன்ஜினியர். ஓகே, அதனால என்ன இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு சொன்னார். அவர் படித்த அதே அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் நான் படித்தேன். அங்கே தான் வந்து அவங்க அப்பாவும் வந்து பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்பிஏ ஹெச்ஆர். ஆமாம், அதனால அதுவும் எனக்கு மெரிட்ல கிடைச்சிச்சு. அதனால தான் நான் வந்து இல்லைன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எத்ராஜில் கிடைச்சிச்சு ஈவினிங் காலேஜ். அதையும் விட்டுட்டு நான் 12th வந்து போய் சிதம்பரத்தில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சேர்ந்தேன். சரி ஓகே, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் செயல் நீங்கள் அங்கேயே விட்டீங்க. நீங்கள் முடிச்சுட்டு எம்பிஏ பண்ணியிருக்கீங்க, அதில் போய் ஹெச்ஆர்லாம் இல்லை அது வந்து அது நான் என் சொந்த சம்பாதியத்தில் பண்ணது சார். அது எம்பிஏ பண்ணது. அதனால எங்கள் அப்பா வந்து அப்போ நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ ஒன் ஃபைன் டே ஐ டிசைடட், சரி ஓகே எவ்வளோ நாள் தான் கம்ப்யூட்டரோட பேசுறது. அங்கேயும் அஃப்கோர்ஸ் ஹெச்ஆருங்கும் போது நிறைய பீப்புளோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். 50+ ப்ராஜெக்ட்ஸ் கீழே வந்து மீன்ஸ் அவ்வளோ பேருக்கு நான் வந்து ஐ வாஸ் இன்வால்விங் மை செல்ஃப் ஃபார் ஆல் தோஸ் பீப்புள். அண்ட் ஆல்சோ டெய்லி நான் வந்து ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவேன் ஹெச்சிஎல் இருக்கும் போதே, டீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ், ஃபண்டு ஃப்ரைடேஸ், அந்த மாதிரிலாம். ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. பட் அது மட்டும் எனக்கு போதலை. அங்கே இருக்கும் போது நான் வந்து ஐ வாஸ் லைக் டூயிங் லிட்டில் ஈவெண்ட்ஸ் ஆல்சோ, எனக்கு ஏன்னா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால. அதுக்கு முன்னாடி காலேஜ்லேயும் நான் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும் போது எனக்கு என்னென்னா ஒரு ஃபைன் டே, சரி ஓகே நம்ம வந்து இதை விட்டுட்டு நமக்கு பிடிச்ச அந்த காஃபி கப் எடுத்து குடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி கப் எந்த வருஷம் பிடிச்சீங்க? 2016. விபியாக இருக்கட்டும், இல்லை என்னோட ஹெட்டாக இருக்கட்டும், நான் ரிப்போர்ட் பண்ணவங்களாம் ரொம்ப வந்து கார்டியலாக இருந்தாங்க. அண்ட் தே வர் என்கரேஜிங் மீ. தட் வாஸ் லைக் ஒன் குட் திங்.
எனக்கு எப்போ வந்து அந்த என்கரேஜ்மெண்ட் கொஞ்சம் அப்படியே குறைய ஆரம்பிச்சு, வேற ஒருத்தவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்லாம் வந்தாங்க. அப்போ வந்து ஐ தாட் ஓகே திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ எனிமோர் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சேன். ஓகே, சூப்பர். இது வரைக்கும் எவ்வளோ ஷோஸ் பண்ணியிருப்பீங்க ஆங்கரிங்? 4000 plus ஷோஸ், 4500 அந்த மாதிரி. வாவ். ஸோ அது இல்லாமல் யூ ஹேவ் அ கம்யூனிட்டி இல்லை? ஆமாம் சார். ஸோ வாட் இஸ் தட் கம்யூனிட்டி இஸ் ஆல் அபவுட்? It's called as Chennai Event MCs. It's a group of MCs, anchors, VJs, RJs எல்லாருமே இருப்பாங்க. நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் தமிழரசன் சொல்லிட்டு, ஸோ அவரும் ஹெச்சிஎல் தான் இருந்தார். ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து முன்னாடி குவிட் பண்ணிட்டு மீடியாவுக்கு போயிட்டார் அவர். பட் வி தாட் லைக் ஓகே நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது மக்களுக்காக பண்ணணும், யாரெல்லாம் நம்மள மாதிரி வந்து இந்த மாதிரி தேடலில் இருக்காங்களோ அவங்களுக்காக பண்ணணும்னு சொல்லி தான் வி ஸ்டார்டட் அஸ் அ கம்பெனி. அதை ரெஜிஸ்டர் பண்ணி சென்னை ஈவெண்ட் எம்சிஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் கிவிங் ட்ரைனிங் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஆக்சுவலி ரியல் ஆஸ்பிரன்ஸாக இருக்கிறவங்க. இட் இஸ் நாட் ஃபார் மணி. அண்ட் நாங்கள் இப்போ வரைக்கும் காசு வாங்கிட்டு ட்ரைனிங் பண்ணதில்லை. இப்போ வரைக்கும் அது ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா எங்களை மாதிரி நிறைய பேர் தேடலில் இருப்பாங்க. நாங்கள் ரொம்ப கடினமான பாதையில் வந்தோம். ஏன்னா எங்களுக்கு யாருமே அப்போ ஹெல்ப் பண்ணல. ஸோ அட்லீஸ்ட் நம்ம வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா இந்த சொசைட்டிக்கு, இட் வில் பி குட். அண்ட் எங்களோட வெப்சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை டன்ஸ் ஆஃப் கான்டென்ட் இருக்குது. இன்றைக்கே நாங்கள் வந்து எங்களோட இதை க்ளோஸ் பண்ணுறோம், இல்லை நாங்கள் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னா கூட அந்த வெப்சைட்டை பார்த்து கூட அவங்க படிச்சுக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, எல்லாமே நாங்கள் வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். மெட்டீரியல்ஸ் அவ்வளோ இருக்குது. யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து கிட்டத்தட்ட 5000 plus வீடியோஸ் இருக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி சேனல்ஸ் வந்து 10 years பிஃபோரே ஒரு சேனல் பிளாக் பண்ணிட்டாங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 2000 to 3000 வீடியோஸ் இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி திரும்பி நாங்கள் ஸ்க்ராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி we floated across all the platforms. Of course எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்லையுமே இருக்குது, பட் யூடியூப்பில் ஸ்பெஷலாக அவ்வளோ வீடியோஸ் போட்டிருந்தோம். சரி, இப்போ ஆங்கரிங் எம்சிங்லாம் பார்க்கறதுக்கு வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாமரஸான ஜாபு, நல்லா ஃபேன்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு, சூப்பரில் மைக்கு பிடிச்சி பேசுகிறாங்கல்ல அப்படின்னு நாங்கள் வெளியிலேருந்து பார்ப்போம். பட் அதுக்கு பின்னால் வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ரைட் நோ தெல் பி அ ஸ்ட்ரகிள், தெல் பி சேலஞ்சஸ் ரைட். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குமா? அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க? நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை விஷயங்கள் இருக்கும், 1000 விஷயங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு அந்த சங்கமம் படத்தில் இருக்கிற மாதிரி தான் அந்த பாட்டில் வரும் தெரியுமா? ஸோ அந்த கலைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேடையில் வந்துட்டாங்கன்னா அவர் அந்த அப்பா இறந்துருப்பார், ஆனாலும் அவர் வந்து அந்த சலங்கை கட்டி அவர் ஆடுவார் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான் நம்ம எல்லாருக்குமே டெய்லியுமே தினதோறுமே அந்த ஸ்டேஜில் இருக்கும். நம்ம மாட்டிங்க பர்சனலாக பாடியில் அவ்வளோ பெயின் இருக்கும். மேபி கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்குது, விஷயங்கள் இருக்குது. அந்த பெயினெல்லாம் தாண்டிட்டு அங்கே அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து மறந்துட்டு தான் நம்ம வந்து வேலை செய்யணும். ஆனால் அதை வந்து ஆத்மாத்மா செய்யணும். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னா அவங்க எல்லாரும் பார்க்குறது அந்த ஸ்பாட்லைட் மட்டும்தான், அந்த லைம்லைட் விஷயங்கள் மட்டும்தான். அதுக்கு பின்னாடி நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணணும், அதுக்கு முன்னாடி கிளைண்ட் கூட எவ்வளோ கால்ஸில் உட்காரணும், அவங்ககிட்ட எவ்வளோ மீட்டிங்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும், அவங்ககிட்ட அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த பாயிண்டர்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணணும், நீங்கள் ஸ்கிரிப்டிங் பண்ணணும், கேம்ஸ் டிசைன் பண்ணணும், அண்ட் நடுவில் ஃபில்லர்ஸ் பண்ணணும், ஐஸ் பிரேக்கர்ஸ் பண்ணணும், நீ எப்படி ரேப்பை பில்ட் பண்ணுவேன், இதெல்லாம் ரொம்ப பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அண்ட் நீங்க வந்து ஒரு 100 ஆடியன்ஸையும் ஹேண்டில் பண்ணுவீங்க, 10 ஆடியன்ஸையும் ஹேண்டில் பண்ணுவீங்க, 10,000 பேரையும் ஹேண்டில் பண்ணுவீங்க. எல்லா சுச்சுவேஷன்லையும் நீங்க இருப்பீங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி யூ ஷுட் ஆல்சோ பி ப்ரீ பிளான்ட் அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். இதை தாண்டி நிறைய விஷயங்களுக்கு பேமெண்ட் பிரச்சனை இருக்கு. அப்புறம் அதெல்லாம் நான் கேட்கணும்னு வந்தேன். நான் உங்க ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆக்சுவலி நாங்கள் இவ்வளோ நேரம் ஒரு ஆங்கர் வந்து ஒரு வேலையை நம்பி நாங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு சேர வேண்டிய மணியை ரைட்டான டைமில் கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் ஒரு 15 மணி நேரம் 10 மணி நேரம் 8 மணி நேரம் நீங்கள் ஸ்டேஜில் நின்று நீங்கள் சொன்ன சோர்லெக்ஸு ஷோ ஆங்கர் பண்ணிட்டு வரும்போது நமக்கான அந்த பேமெண்ட்ஸ் நமக்கு வரலன்னா அந்த ஆங்கர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். பட் அந்த மாதிரி ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்து பர்சனலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கொடுக்காமல் போயிருக்காங்க. நம்ம வேலையை வாங்கிடுவாங்க, அதுக்கான ஊதியம் கொடுக்காமல் போயிடுவாங்க. அது நம்ம இந்த மாதிரி ஆங்கர் எம்சிஸ்லாம் வந்து அன்றைக்கி முடிஞ்சால் அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த கேஷ் கைக்கு வந்தால் தான் பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஏன்னா அதை எதிர்பார்த்து தான் நீங்கள் வந்திருப்பீங்க ரைட்டா? அந்த மாதிரி கூட ஏமாற்றிடுவாங்கல்ல, பண்ணியிருக்காங்கல்ல. எக்கச்சக்கம் சார், லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் நான் ஏமாந்துருக்கேன் சார் இப்போ வரைக்குமே. இப்போ அவங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு என்ன சொல்லலாம்? ஒன்றும் இல்லை, கர்மா வில் டூ இட்ஸ். ஏங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க, பாவம். ஏதாவது சொல்லணும்னு நல்லா இல்லை சார், சொல்கிறது இல்லை சார், நிறைய சொல்லியாச்சு சார். அதாவது கெஞ்சியாச்சு, கெஞ்சி கூத்தாடி எல்லாம் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதனால கடவுள்கிட்ட விட்டாச்சு, இந்த யூனிவர்சிட்ட விட்டாச்சு. லெட் த யூனிவர்ஸ் டேக் இட்ஸ் ஓன் ஆக்ஷன், அவ்வளோதான். எம்பத்தியோட இருங்கன்னு சொல்லுங்க. அது கூட ஆஃப்கோர்ஸ் அதுதான் சார், நிறைய சொல்லியாச்சு சார். எம்பத்தியோட இருங்கன்னு சொல்லி தான் அவங்ககிட்ட ஃபோன் கூட பண்ணி சொன்னாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்து உங்ககிட்ட அந்த பணம் வந்து சேரணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி தான் நாங்களும் நினைக்கிறோம். நாங்கள் உடனே கூட கேட்கல. ஒரு 10 நாள், சரி ஓகே, 20 நாள், 30 நாள், 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், எவ்வளோ நாள் வெயிட் பண்ணுறது? 10 வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு பேமெண்ட்டுக்கலாம். ஸோ இட்ஸ் நாட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சென்ஸ் லைக் ஓகே விட்டாச்சு, அது கடவுள் விட்டாச்சு, ஏதோ ஒரு ஏழைக்கு நான் ஹெல்ப் பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டேன் நான்.
பட் அது வந்து அவங்களுக்கு எப்படி சேரும் அது ஒட்டும். தட்ஸ் ஒன் திங்ல அதுதான் அவங்க நினச்சி பார்க்கணும். என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்கணும், அவர் தரேன்னு இழுத்துட்டே இருக்காரு. ஸோ அவர்கிட்ட நான் போய் இந்த மாதிரி நான் இதை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார், இப்போ நீ அதையே எதிர்பார்த்துட்டே உட்காந்தீங்கன்னா நீ அது எப்படியெல்லாம் கேட்கலாம், அவர்கிட்ட எப்படி வாங்கலாம், இதில் தான் உன்னோட நேரம் வீணாக போயிட்டுருக்கோம். இப்போ அங்கே ஒரு 30 ரூபான்னா அந்த 30 ரூபாய்க்கே நீ உட்காந்துருக்காத, 300 ரூபாயோ இல்லாட்டி 30 லட்சம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத யோசி. யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். இது வரும்னு வெயிட் பண்ணால் உனக்கு டிஜெக்ஷன்ஸ் தான் அதிகமாகும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே வந்து இதுலேயே டைம் போயிடும் அப்படின்னு எனக்கு சொன்னார். உண்மையிலே அது பயங்கரமான பாடம். அவர் சொன்னதை நான் சீரியஸாகவே எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் அது வந்தால் ஓகே, வரலன்னா நம்ம என்ன பண்ண முடியும், கர்ஸ் பண்ண முடியாது, என்ன சொன்னாலும் அது வரப்போகிறதில்ல. அந்த ஆள் முடிவு பண்ணிட்டாங்கண்ணா. ஸோ அதனால் அந்த ஒரு டேக் அவுட் வந்து அவர் சொன்ன பாயிண்ட்லேருந்து நான் எடுத்துக்கிட்டேன். ப்ராப்ளி நீங்களும் அதே தான் அடாப்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் சார் நாங்களும் அடாப்ட் பண்ணேன். சீரியஸ்லி நானும் என் தமிழ் சார் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் பேசினதுன்னா, சரி ஓகே நமக்கு வந்து இப்போ ஒரு 1 lakh லாஸ் ஆயிருக்கு, நம்ம இதை வந்து எப்படி 10 lakhs மாற்றலாம், அதுக்கு நம்ம ஓடலாம். நாங்கள் இன்ஃபேக்ட் எல்லாரும் சொன்னாங்க நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுங்க, இது கோர்ட் போங்க. நான் சொன்னேன் அதில் வேஸ்ட் பண்ணுற மணியும் எனர்ஜி டைம் இது எல்லாத்தையும் நான் இதில் போட்டேன்னா நான் ப்ரொடக்டிவாக நான் வந்து இன்னும் 10 பேருக்கு என்னால் வேலை கொடுக்க முடியும். இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுக்க முடியும். அண்ட் இன்னும் என்னால் 10,000 ஷோஸ் பண்ண முடியும். கரெக்ட். நான் அதனால தான் நம்ப மாட்டீங்க, இப்போ வரைக்கும் நான் அந்த கோர்ட்டு கேஸுக்குலாம் போனதே கிடையாது. நினச்ச போயிருக்கலாம். ஏன்னா என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்க வீட்டில் 3 லாயர்ஸ், அவங்க அப்பா லாயர், அவங்க அண்ணன் 2 பேர் எல்லாரும் லாயர்ஸ். இப்படி இப்படிங்கிறதுக்குள்ள நாங்கள் வந்து கேஸ் போட்டிருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அவங்களே எல்லாத்தையும் பார்த்துருப்பாங்க. காசு கூட அவ்வளோ செலவாயிருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதுக்கு நாங்கள் ஒரு நாள் கோர்ட்டுக்கு போகணும், கேஸ் இது பண்ணணும், இதெல்லாம் தேவையில்லை தமிழ். அவரும் சொல்லிட்டாரு, நாங்கள் 2 பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் எப்படி இன்னும் வேகமாக ஓடலாம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வேகமாக ஓட ஆரம்பிச்சு. இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டோம். இப்போ என்ன மறந்துட்டோங்கிறதோட நாங்கள் மன்னிச்சு விட்டாச்சு. அவ்வளோ ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட், அவ்வளோதான். என்ன ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் நான் என்கிட்ட இருக்கணும்னா என்னெல்லாம் இருந்தால் ஐ கேன் பிகம் அ எம்சி ஆர் ஆங்கர்? வி ஹேவ் டு பி வெரி சென்சிபிள் சார். எனக்கு அது ரொம்ப 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 முக்கியம். நான் வந்து ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், பட் ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஜித்துன்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஒரு விஜய் தான். அந்த பையன் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவான், அவன் என்னை அக்கா தான் கூப்பிடுவான். அக்கா நீங்கள் அன்னைக்கு எடுத்த பாடம் நான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து என்னோட வாழ்க்கையில் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். வி ஹேவ் டு பி வெரி சென்சிபிள் சொன்னீங்க. அந்த வார்த்தைக்கு அன்னைக்கு எனக்கு அர்த்தம் கூட தெரியாது, நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஏன்னா ஓகே ஹீஸ் ஃப்ரம் அ வெரி டவுன் ட்ராடன் ஒரு இதுலேருந்து வந்து ஓகே, ஆனால் அவர் வந்து இன்னை வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அவர் இன்னை வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளோ கிரேட்ஃபுல்லாக இருப்பார். ஸோ இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியம் நான் சொல்லுவேன். சென்சிபிலிட்டி, பீயிங் கிரேட்ஃபுல் அண்ட் பீயிங் தாட்ஃபுல். இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது, நம்ம என்ன சொல்றோம் அப்படிங்கிறத கரெக்டாக அதுக்கு முன்னாடி நம்ம யோசிச்சு சொல்றது, அண்ட் நன்றியுடன் இருப்பது. இது இருந்துட்டா நீங்க மேடன் இல்லை, எந்த ப்ரொஃபஷன்ல வேணாலும் ஜொலிக்கலாம். அதான் நான் சொல்லுவேன். ஆங்கர் நந்தினி, ஆக்சுவல் நந்தினி ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, இல்லாட்டி 100% வித்தியாசம் இருக்கும் சார். அப்படியா? நான் ஸ்டேஜ்ல இருக்க மாதிரி நான் ஐம் நாட் a real person, like you know what you see on stage is not me. That's only to entertain people. ஓகே, அப்படியே ஆப்போசிட்ல இருப்பேன் நான். என்னை வந்து செயின்ட்னு தான் கூப்பிடுவாங்க. ஒரு சாலிட்யூட விரும்புகிற ஒரு ஆள். the person I'm on stage is like very different. இறங்கி என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு டேலண்ட்டு, அதை நான் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணுறேன் நான், அவ்வளோதான். மக்களை என்டர்டெயின் பண்ணுறேன். என்னோட டேக்லைன் மகிழ்வித்து மகிழ், அவ்வளோதான், சிம்பிள். பட் அதை தாண்டி கட் இங்கே பார்த்தீங்கன்னா ஐம் வெரி வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து மெடிடேஷன், யோகா, எனக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேனோ, நான் வந்து படங்களோ இல்லை நான் பார்க்குற வீடியோ கூட அதில் எந்தவித ஒரு பிளட் ஷெட்டோ இல்லை வயலன்ஸோ இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான். ஏன்னா என்னுடைய மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ ட்ராங்குலாக இருக்கணும்னு நினைப்பேன் நான். இப்போ கார் ஓட்டும் போது கூட எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக ஏதாவது மந்திரங்கள் அந்த மாதிரி தான் நான் கேட்கணும்னு நினைப்பேன் நான். ஸோ நீங்கள் எதை பேசணும்னு நினைக்கிறீங்களோ எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது அதெல்லாம் நான் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன். ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அஃபர்மேஷன் வந்து when I was in 8th standard I studied a book. ஸோ அந்த மாதிரி சில புக்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்களை படித்து தான் நான் இன்னைக்கு என்னுடைய என்ன சொல்கிறது பர்சனல் லைஃப்பை நான் வந்து ஒரு வகையாக நான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால நான் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் சொல்கிறேன். ஒன் ஃபெயிலியர் that made you to understand life or இதுதான். ஸோ அது வந்து பெருசாக நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப இடிஞ்சு போன அளவுக்கு அந்த மாதிரி எனக்கு ஃபெயிலியர்ஸ் இல்லை. ஏதாவது ஒரு ஸ்பர் ஆஃப் த மூமெண்ட்டு, ஐயோ அந்த ஒரு இன்சிடென்ட் மாற்றிடும், அந்த மாதிரி எனக்கு இருந்திருக்கு. அதனால கேட்குறேன். அது வந்து எனக்கு அதான் நிறைய பர்சனல் லைஃப்பில் இருந்திருக்கு சார். எனக்கு வந்து என்னென்னா நான் சிம்பிளாக நான் சொல்வேன், அக்செப்டன்ஸ். அதுதான் நான் ரொம்ப அதிகமாக நான் வந்து பார்த்த ஒரு விஷயம். நம்ம எந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து போகிறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐ ஹவ் சீன் அ பிக் சேஞ்ச், அதாவது ஹியூஜ் சேஞ்சை பார்த்துருக்கேன் நான்.
எங்க நம்ம அக்செப்ட் பண்ணாம அதை முரணா நம்ம வந்து பண்றோமோ அங்கதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் சொல்ல முடியாது, பட் நான் வந்து கீழே விழுந்து எழுந்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் யாருக்காவது வந்து நான் ஹெல்ப் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து a person who helps a lot, ஓகேங்களா. நான் வந்து அவங்க என்ன கேட்குறாங்க, எதுக்காக கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணாம ம். அப்படியே நான் தூக்கி கொடுக்கும்போது அங்கே தான் நான் வந்து நிறைய ஏமாந்துருக்கேன். தட்ஸ் அ ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது, அது ஒரு ஏமாற்றம், மிஸ்டேக். மிஸ்டேக். யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அப்போ அவங்கள வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு எதுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொடுக்கணும் அப்படிங்கிற அப்படிங்கிறத ஒரு பாடத்தை உணர்ந்தேன் நான். கற்றுக்கிட்டீங்க. எஸ், a very big lesson, that is a costly lesson I would say. Yeah, it's not failure though, it's a mistake that I have learned and I have corrected. நீங்கள் வந்து டெலிவிஷன்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ம். அண்ட் இன்னொரு பக்கம் நிறைய ஸ்டேஜஸில் எம்சி பண்ணியிருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து விச் ஒன் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள், லைக் கேமராவுக்கு முன்னாலேயா இல்லாட்டி கேமரா இல்லாமல் ஆடியன்ஸ்க்கு முன்னாலேயா? I love being with audience. கேமராக்கு முன்னாடி இருக்கிறது எனக்கு டஃப்னு சொல்ல மாட்டேன், பட் என்னன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு லைவ்லினஸ் இருக்காது. ஏன்னா ஆடியன்ஸ் கிட்ட அந்த லைவ்லினஸ் இருக்கும், இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஒருத்தங்க சிரிப்பாங்க, அந்த லாஃப்டர் அண்ட் ஸ்மைல்ஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. தட் இஸ் கோயிங் டு ஆட் ஆன் டு யுவர் எனர்ஜி. நான் ஆடுவேன் பாடுவேன், அதை கை தட்டுவாங்க, இது பண்ணுவாங்க, விசில் அடிப்பாங்க, அப்படிங்கும் போது அது உங்களுக்கு இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டோபமைன். நான் ஸ்டேஜில் நிறைய பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஆடியன்ஸ் கிளாப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளாப் வரலன்னா அப்போ நீங்கள் ஏதோ மொக்கையாக பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். கிளாப் வந்துச்சுன்னா இப்போ ஓகே ஏதோ இப்படியே பண்ணியிருக்கேன் அப்படின்னு நமக்கு போய் ஒரு கிராட்டிடியூட் கிடைச்சிரும், நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சிரும், அக்செப்டன்ஸ் கிடைச்சிரும், அப்ரிசியேஷன் கிடைச்சிரும். பட் அந்த கிளாப்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பிஃபோர் தட் பேமெண்ட், த ரியல் பேமெண்ட் இஸ் ஆடியன்ஸோடைய இன்ட்ராக்ஷன் தான். கரெக்டாக? ஸோ ஃபென்டாஸ்டிக். ஏன்னா பிகாஸ் நீங்கள் சொல்ல என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நான் அவ்வளோ ஸ்டேஜஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நம்மளை பற்றி சொல்லும் பொழுது இல்லை, இவர் அன் ஆவரேஜ் ஆஃப் நீ பழகக்கூடிய அந்த டாப் 5 பீப்புள் அப்படி சொல்லுவாங்க, அவங்களுடைய ஆவரேஜ் தான் நம்மளாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது சூஸிங் த ரைட் பீப்புள், ரைட்? ஸோ அதில் வந்து டு யூ கிவ் இம்பார்ட்டன்ஸ்? அந்த மாதிரி யாராவது லைஃப்பில் முக்கியமான உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தின மக்கள்லாம் இருக்காங்களா? 100% சார். அதான் நான் இன்னி வரைக்கும் நான் கிராட்டிடியூடோட இருக்கேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட மட்டும் தான் நான் கிராட்டிடியூட் இருப்பேன். அண்ட் ஐ சூஸ் மை சர்க்கிள் வைஸ்லி. ஆக்சுவலி சொன்னால் எனக்கு சர்க்கிளே கிடையாது. I'm a very solo person. I travel alone. I stay alone. எல்லாமே நான் தனியாக தான் இருப்பேன். And I want to be that. Because you get a lot of space to think a lot and work a lot. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்கள் சொன்ன மாதிரி கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் இப்போ சொன்னேன், ஆரம்பிக்கும் போது சொன்னேன் மாதா பிதா குரு தெய்வம். ஸோ மாதா பிதா ஆஃப்கோர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் என்னை வளர்த்ததுனால, நான் வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுனால ஐ ஹேவ் டு பி வெரி வெரி கிரேட்ஃபுல் டு தெம் அன்டில் மை லாஸ்ட் breath, and also for the birds to come எல்லாருக்குமே. பட் அடுத்தது குரு தெய்வம். இந்த குருவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் நமக்கு வந்து ரோல்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. வென் டு ஸ்டார்ட் வித் என்னுடைய ஃபஸ்ட்டு டீச்சர், என்னோட எல்கேஜி டீச்சர்லேருந்து, மேபி ப்ரீகேஜி டீச்சர்லேருந்து, என்னோட பாலவிகாஸ் டீச்சர்லேருந்து எல்லாருக்குமே இன்னைய வரைக்குமே நான் வந்து என்னோட குரு எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லுவேன் மனதார. ஏன்னா அவங்க சில பேர் இல்லை, சில பேர் வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இந்த ஃபீல்டுக்கு நான் வரக்கூடிய அந்த ஒரு தருணத்தை க்ரியேட் பண்ணி கொடுத்த என்னுடைய ஃப்ரெண்ட், மென்டார், ஃபிலாசபர், கைட் எம்சி தமிழரசனுக்கு இப்பயும் சரி எப்பயும் சரி எந்த மேடையில் இருந்தாலும் சரி I'll be grateful. ஏன்னா அவர் இல்லை அப்படின்னா நான் இங்கே இல்லை, நான் இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்க முடியாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் தான் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே விதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே, டெஸ்டினி அப்படின்னு சொன்னாலுமே, அவர் மூலியமா தான் அவர் தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து அந்த ஒரு எனர்ஜி மூலியமா எனக்கு இந்த விஷயம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குரு. அண்ட் டில் மை டெத் அண்ட் அன்டில் மை நெக்ஸ்ட் என்ன பர்த்ல எனக்கு எவ்வளோ ரிமெம்பரன்ஸ் இருக்கோ எப்பயுமே நான் வந்து அவருக்கு கண்டிப்பாக நான் வந்து நன்றியுடன் இருப்பேன். அதே மாதிரி என்னோட பிஸ்னஸ் மென்டார் டாக்டர் மகாராஜா சிவசுப்ரமணியம் இருக்காரு, அவங்களுக்கும் பிகாஸ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய குரு, என்னோட குருவோட குரு, அவருக்கும் நான் இன்ன வரைக்கும் நன்றியுடன் இருப்பேன். அண்ட் என்னுடைய பிஸ்னஸ் மென்டார் என்னோட சிகே சார், வீணா மேம், எல்லாருக்குமே. சிகேவோட இன்டராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? இவர் வந்து ஒரு சில்லாக்ஸ் பர்சன். நான் ஃபஸ்ட்டு நான் கிட்டத்தட்ட 15 years முன்னாடி நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு குணம் மாறவே இல்லை. வெரி டவுன் டு எர்த், வெரி ஹம்பிள். அவர் வந்து வரவங்களை எல்லாரையும் அணைச்சிப்பாரு. he has got that inclusive nature. அந்த அரவணைச்சி போகிறது அப்படிங்கிறது acceptance. I can say n number of qualities I got inspired from him. I admire till date. பட் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்கிறது வந்து இந்த அக்செப்டன்ஸ், எல்லாரையும் வந்து அரவணைச்சி போகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் வராது சார். நான் யாரோ ஒரு நார்மலான ஒரு பர்சன். நான் வந்து கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக என்னை வந்து ஒரு மென்டியாக எடுத்து அவர் வந்து எனக்காக வந்து எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு.
எனக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது, அவருக்கு அந்த அவசியமும் கிடையாது, அவர் அந்த இடத்துலையும் இந்த இடத்துல இல்லை, அவர் அந்த இடத்துல இருக்காரு. பட் he came all the way down and he gave me that space. That's why till date I'm grateful to CKK sir and of course Veena ma'am. நந்தினி, இன்னொரு பக்கம் வந்து நீங்கள் சோஷியலி ரெஸ்பான்சிபிள் பர்சனாக இருக்கீங்க. அதில் குறிப்பாக வந்து அந்த சிங்கிள் விமனுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த வீடியோ இஸ் கான் வைரல். அதுக்கப்புறம் அது ஒரு மொமெண்டமாக மாறிச்சு. அது என்ன, அது எப்படி, யாருக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அது என்ன ஸ்பர்? நான் வந்து என்னை சுற்றி வந்து ஒரு சில சிங்கிள் விமன் இருக்காங்க, அஸ் இன் என்னோட சர்க்கிளில், ஃப்ரெண்ட் சர்க்கிளில். ஒரு நாள் வந்து அவங்க கிட்ட நான் பேசிட்டு இருக்கும் போது அவங்களுடைய ஒரு லிட்ரலி அவங்க என்ன விஷயங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. தேர் மிடில் கிளாஸ், அஃப்கோர்ஸ் நம்ம என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி தான் அவங்க. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் பார்த்தேன் நான். அப்போ வந்து ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு சிங்கிள் விமனுக்கு, சிங்கிள் மதருக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னா, அப்போ லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் டவுன் ட்ராடன் பிலோ த பாவர்ட்டி லைன் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. எனக்கு என்னென்னா, அவங்ககிட்ட பேசிட்டு போனோடனே கட் ஓப்பன், நான் வந்து கார் டிரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசில் அவ்வளோ விஷயங்கள், தாட்ஸ் வந்து அப்படியே ஊற்று மாதிரி வந்துட்டுருக்கு. ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் மை கார், என்னோட பார்க்கிங் லாட் போனேன் என்னோடய வீட்டில். அங்கேயே உட்காந்து அப்படியே அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசினேன் நான். ஆனால் அதை 1.5 நிமிஷத்துக்கு நான் வந்து எடிட் பண்ணி போட்டேன். ஏன்னா அவ்வளோ ஆதங்கமாக எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பேசினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் நினைக்கல, ஆக்சுவலி நான் அதை எதுக்கு ஆரம்பிச்சேன்னா, இந்த மாதிரி சிங்கிள் மதர்ஸ் இருக்காங்க, சிங்கிள் விமன் இருக்காங்க, அவங்களுக்கு யாருமே ப்ராப்பரான சப்போர்ட் இல்லை. ஏன்னா அவங்க ஃபேமிலியும் ஒழுங்காக அவங்களால அவங்க ஃபேமிலியாலேயே சப்போர்ட் பண்ண முடியல. அவங்களும் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அவங்களோட இன்லாஸும் அவங்களை கண்டுக்கிறது கிடையாது, கை விட்டுட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் கையே விட்டுட்டாங்க. அதனால் ஒன்றும் அவங்களுக்காக பிரயோஜனமே கிடையாது அவங்களால. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விமனுக்கு எந்த மாதிரி இந்த சொசைட்டி சப்போர்ட் பண்ணுது அண்ட் என்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கீங்க, ஏதாவது வந்து என்ஜிஓஸ் மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்களா, இல்லை கார்பரேட்டில் சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை ஏதாவது இந்த மாதிரி மாதர் சங்கம் இந்த மாதிரி இருப்பாங்க தெரியுமா, ஸோ ஃபவுண்டேஷன்ஸ் ஆர் ட்ரஸ்ட் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா யூ கேன் அப்ரோச் மீ. எனக்கு தெரிஞ்ச சில பீப்புள் இருக்காங்க, அவங்க கூட நம்ம இணைந்து ஒரு பவர் விமன் கம்யூனிட்டி அப்படின்னு ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் நான் சொல்லி போட்டேன். பிகாஸ் ஐ வாண்ட் ஜஸ்ட் ரெக்கார்ட் தட் தாட். ஆனால் நம்ப மாட்டேங்க, ஐயோ நான் நினச்சி கூட பார்க்கல என்னோட வாழ்க்கை ஒரு 1 நைட்டில் மாறும் அப்படின்னு. இட் வாஸ் ஜஸ்ட் அந்த சொல்லுவாங்க 1 நைட் ஃபேம், அந்த மாதிரி எனக்கு 1 நைட்டில் வந்து என்னுடைய லைஃபே சேஞ்ச் ஆச்சு. இன்னைக்கு சிங்கப்பெண் ஃபவுண்டேஷன் வரைக்கும் நாங்கள் வந்துட்டோம். எப்படின்னா இது எல்லாமே இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் நடந்தது. மார்ச் 8க்கு முன்னாடி நான் போஸ்ட் பண்ணேன். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் ஏப்ரல், நான் February 20th மாதிரி அந்த வீடியோ போஸ்ட் பண்ணேன் நான். ஏன்னா விமென்ஸ் டே ஒட்டிலாம் நான் நினைக்கவே இல்லை, ஆனால் எதேச்சியாக வந்துச்சு விமென்ஸ் டே. பட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இன்னைக்கு ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு கம்யூனிட்டி, அதில் ஒரு 400 பேர் இருக்காங்க அண்ட் அதுக்கு ஒரு கோர் டீம் இருக்குது. அதில் லாயர்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பீப்புள் வந்திருக்காங்க. அண்ட் நாங்கள் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அவங்களுடைய ஆதார் கார்டு முதற்கொண்டு எங்ககிட்ட எங்களோட ரெஜிஸ்ட்ரி இதில் இருக்குது, சைன் பண்ணி நாங்கள் அடுத்த அக்ரிமெண்ட் சைன் பண்ணி நாங்கள் இது பண்ண போகிறோம். we have to be like ஒரு ஆர்கனைசேஷனாக மாற்ற போகிறோம் நாங்கள். ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஐடியா கண்ணா. ஸோ ப்ராப்ளி அந்த நிறைய பேருக்கு லைக் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இண்டிவிஜுவல்ஸ் இருக்கலாம், எனி ஒன் கேன் சப்போர்ட் இல்லையா? ஏதாவது உங்களை ரீச் பண்ணலாம் இல்லையா? கண்டிப்பாக ப்ளீஸ். ஏன்னா நான் அந்த மாதிரி சப்போர்ட் இல்லைங்கிறதுனால தான் நான் இதை ஆரம்பித்தேன். இப்பயும் எனக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், இன்னும் சப்போர்ட்டே ஆரம்பிக்கல. பட் நாங்களாம் எங்களுக்குள்ளார சப்போர்ட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஓகே, பட் சப்போர்ட் சிஸ்டம் நாங்கள் ஒன்று உருவாக்கி வச்சிருக்கோம். யா, ஃபேண்டாஸ்டிக். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆக்சுவலி அதை பார்த்துட்டு நிறைய பேர் எமோஷனலாக மெசேஜஸ்லாம் போட்டுருந்துருப்பாங்க. உங்களுக்கு 4000 கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. எல்லாமே சிங்கிள் மதர்ஸ். நான் நினச்சி கூட பார்க்கல சார், அவ்வளோ பேர் மேம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. நான் எனக்கு எப்படி தரமா இருந்துச்சு, என்னடா இது, இந்த உலகம் ஏன் இவ்வளோ கொடுமையாக மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய கஷ்டத்தை அதில் சொல்லி எனக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க. நாங்கள் ஏன் சிங்கிளாக மாறணும், எதனால் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எங்கள் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணல, தட் இஸ் அவங்க அம்மா வீட்லையும் ஹெல்ப் பண்ணல, அவங்களோட இன்லாஸ் வீட்லேயும் ஹெல்ப் பண்ணல, நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். அவங்கக்கிட்ட கையில் காசும் இல்லை, ஆனால் அவங்க குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட அவங்க காசு இல்லைன்னு சொல்லும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனுடைய அடுத்த கட்டம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அதில் இந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ், லா அண்ட் ஆர்டர் அண்ட் இந்த மாதிரி மாதர் சங்கம் ஆர் எனி என்ஜிஓஸ் யாராவது ஒருத்தங்க எங்களுக்கு ஃபண்ட்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இவங்களோட குழந்தைங்களுக்கு படிப்பு செலவுக்கு, இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா மெடிக்கல், இப்போ மெடிக்கல் செலவு அப்படிங்கும் போது யாராவது படுத்த படுக்கையாக இருக்காங்க, அவங்களால ஒர்க் பண்ண முடியாது எழுந்து அந்த பெண்களில், அப்படின்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஃபண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் சப்போர்ட். செகண்ட் எஜுகேஷனில் ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன்.
அப்புறம் தான் ஹையர் எஜுகேஷன் வந்து. அதுக்கப்புறம் வந்து யாராவது ஒருத்தங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு சப்போர்ட். இப்படி தான் நாங்கள் லேயர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுதானே இம்பார்ட்டன்ஸ், உங்களுக்கு ப்ரையாரிட்டி வைஸ் இதான் வருது. இப்படி யாராவது வந்து உண்மையாக ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆக்சுவலி வந்தாங்க. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் மார்ச் எண்டில் அந்த இயர் எண்டோடைய ஃபண்ட்ஸ் இருக்கும் தெரியுமா, அதை வந்து நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. என்னோட டீம்லேயே ஒருத்தங்க சாரான்னு சொல்லிட்டு, தேங்க்யூ சாரா, தேங்க்யூ வெரி மச். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஸ்பான்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு 10 பேருக்கு எங்களால் 10 இல்லை ஒரு 25 பேருக்கு எங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 500 ரெக்வஸ்ட் இருக்குது, 500க்கும் மேற்பட்ட ரெக்வஸ்ட் இருக்குது ஃபினான்ஷியல் ஹெல்ப்புக்கு, மெயினாக படிப்பு செலவுக்கு அண்ட் மெடிக்கல் செலவுக்கு. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் பேர் வந்து எனக்கு பிஸ்னஸ் ஏதாவது எனக்கு ஆரம்பிச்சு கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம். கண்டிப்பாக சிங்கிள் உமன் கிடையாது, எல்லாமே சிங்கம் உமன், சிங்கிள் பென் டு சிங்க பென், இதுதான் நம்ம கான்செப்ட். நல்லா இருக்கு, நல்லா பண்ணுங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன். தேங்க்யூ சார். யுவர் வாய்ஸ் இஸ் வெரி பவர்ஃபுல். We all know that you are a great personality. உங்க வாய்ஸ் மூலமா எனக்கு வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ சொன்னீங்க. கண்டிப்பா பண்ணலாம். டுவர்ட்ஸ் தி எண்ட், லைக் மேனிஃபெஸ்டேஷன், யூனிவர்ஸ், இதெல்லாம் நிறைய பேசுறாங்க, சின்ன ஜெனரேஷன் பசங்களே பேசுறாங்க. அவங்க நினைச்சதெல்லாம் நடக்குது. Do you believe? Of course I do believe. அதான் நான் சொன்னேன், நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து I have started doing my affirmations and manifestations. நான் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கேனா அதனால தான் நான் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா. ஓகே. நான் வந்து எப்படி வேணாலும் நான் போயிருக்கலாம், அதாவது எந்த ஃபீல்டில் வேணாலும் நான் போயிருக்கலாம். பட் நான் இந்த மீடியாவில் இந்த ஒரு விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா அப்போ சொன்னார். ஆக்சுவலி நீ வருவேன்னு சொன்னார், நீ மீடியாவில் தான் நீ ஷைன் ஆவேன்னு சொன்னார். எங்கள் அம்மாக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை, இவன் எங்கள் மீடியாலலாம் வருவா அப்படின்னு தான் கேட்டாங்க. எங்கள் அம்மா இன்றைக்கி சொல்லி காமிச்சிட்டு இருப்பாங்க அந்த விஷயத்த. பாரு, அவர் அப்பே தீர்க்கதரிசியாக அதை சொல்லியிருக்காரு அவர் அப்படின்னு. நான் என்ன நினச்சிட்டு இருக்கணும், ஐ எம் ஜஸ்ட் ஃபீடிங் தட் பர்டிகுலர் எனர்ஜி. அதை பாசிட்டிவாக நான் இன்னும் ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். அவ்வளோதான் நான் பிலீவ் பண்ணுறது. நான் என்ன நினைக்கிறேன்னா, லைக் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் லைக் அ ப்ராட்காஸ்டிங். ஓகே, இந்த ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ ரேடியோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது போகும், இப்போ அது கரெக்டான அந்த சேனலை டியூன் பண்ணும்போது சேர வேண்டியது சேர்ந்துடும். கரெக்ட். முந்தா நேத்தி நான் வந்து கார் ஓடிட்டு இருக்கும்போது என்னோட ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணாரு. அவர் சொன்னார், நீங்கள் வந்து பண்ணுற ஈவெண்ட்ஸ் எல்லாமே மக்கள்கிட்ட போய் நல்லா சேருது, அவங்களால வந்து அதை என்ஜாய் பண்ண முடியுது, அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படிலாம் சொல்லியிருந்தேன். நான் சொன்னேன், நான் கரெக்டாக யூனிவர்ஸோட டியூன் பண்ணுறேன் போல, அதனால தான் அந்த எனர்ஜி போய் அவங்கள போய் சேருது. இட்ஸ் ஜஸ்ட் தட் டியூனிங் த ப்ராப்பர் எனர்ஜி. அந்த ஒரு டியூன் பண்ணி கரெக்டாக இதே விஷயம் தான் நானும் சொன்னேன். ஒரு ஸ்டேஷன், ரேடியோ ஸ்டேஷன் மாதிரி தான். ஐ திங்க் நான் ஏதோ கரெக்டாக டியூன் பண்ணுறேன். அதுக்கு எனக்கு வந்து கொடுத்த அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளெஸிங்னால தான் நான் வந்து கரெக்டாக டியூன் பண்ணுறதா இருக்கும். மேபி நான் என்னோட நல்ல கர்மாவாக இருக்கலாம். அந்த பிளெஸிங்னால தான் நான் கரெக்டாக டியூன் பண்ணுறேன். அதனால தான் மக்கள்கிட்ட போய் சேருது. நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான், என் மூலியமாக தான் அங்கே போகுது, அங்கேருந்து தான் இங்கே ப்ராட்காஸ்ட் ஆகுது, அதனால தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது மேபி. ஸோ இதில் எனக்கு எந்த கிரெடிட்ஸும் கிடையாது. நான் வந்து ஒரு டம்மி, ஒரு பீஸ், அவ்வளோதான். இந்த இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் இந்த டவுன்லோடிங் அண்ட் வாட் இஸ் ப்ராட்காஸ்டிங், இதுதான் வந்து கரெக்டாக நடக்குது, அவ்வளோதான். நந்தினி, ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த எபிசோடில் வந்து உங்களோட நான் பேசினது அன்ஃபில்டர்டில் வந்து ரியலாகவே அன்ஃபில்டர்டாகவே இருந்தது. அது டில் தட் சேலஞ்ச் வரைக்கும். அண்ட் புது ஸ்டுடியோ, நம்ம பாட்காஸ்ட் ஸ்டுடியோ, இந்த பாட்காஸ்ட் ஸ்டுடியோலேருந்து அன்ஃபில்டர்டோடைய ஃபர்ஸ்ட் எபிசோடு நம்ம தான் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களோட பேசினதில் எனக்கு சந்தோஷம். அண்ட் லைக் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன், வாட் எவர் த ஸ்டெப்ஸ் யூ ஆர் டேக்கிங், இட் ஹாஸ் டு பி சூப்பர் சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ சார். என்ன போல் வாழ்க்கை. தேங்க்யூ சார். ஓகே, மை ஹார்ட்டி விஷஸ்மா. தேங்க்யூ சார். தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ வாய்ப்பளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. அண்ட் உங்களுக்கு மெயினாக என்னோட பெரிய பெரிய நன்றிகள். அண்ட் சிகே சார் அண்ட் வீணா மேம், என்னுடைய பெரிய பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் இட் வாஸ் குட். ஸோ அன்ஃபில்டர்டில் மறுபடியும் இன்னொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர். லவ் யூ.